ராவணனின் தம்பியான கும்பகர்ணன் பேராற்றல் மிக்க அசுரன். ராவணன், கும்பகர்ணன் மற்றும் விபீஷணன் மூவரும் பிரம்மதேவனை திருப்திப்படுத்த ஆண்டுகள் கணக்கில் கடுமையான தவம் செய்தனர். இவர்களின் அடைக்கலம் கேட்கும் அர்ப்பணிப்பு பார்த்து பிரம்மா அவர்கள் முன் வந்தார். உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டன, ஒவ்வொருவரும் உங்கள் விருப்பத்தினை பெற்றுக்கொள்ளலாம் என்றார். ராவணன் எந்த தேவராலும், அசுரர்களாலும் அல்லது விண்ணுலக வல்லவர்களாலும் கொல்ல முடியாத ஆற்றல் கேட்டான். விபீஷணன் விஷ்ணுவின் பக்தியிலும் தர்மத்தின் பாதையில் நிலைத்திருப்பதற்கும் ஒரு வரம் கேட்டான். கும்பகர்ணன் மிகுந்த வலிமை வாய்ந்தவன், இந்திராசனம், அதாவது இந்திரனின் சிம்மாசனம் வேண்டும் என்று கேட்க நினைத்தான். ஆனால் தேவர்கள் மிகவும் அஞ்சினர். கும்பகர்ணன் சுவர்க்கத்தின் அரசனாக மாறினால் விண்ணுலகத்திற்கு பேரழிவாகிவிடும் என்று பயந்தனர். எனவே தேவர்கள் சரஸ்வதி தேவியை வேண்டினர். கும்பகர்ணனின் நாவில் உட்கார வைத்து அவன் கேட்ட விருப்பத்தை மாற்றிவிடச் செய்தனர். நித்ராசனம் வேண்டும் என்று கேட்க நினைத்த கும்பகர்ணன் சரஸ்வதியின் செயல் காரணமாக நித்ராசனம் என்று கேட்டுவிட்டான். பிரம்மா உடனடியாக அந்த வரத்தை வழங்கிவிட்டார். இதனால் கும்பகர்ணன் 6 மாதங்கள் உறங்க வேண்டும். விழித்த பின் ஒரே ஒரு நாள் தான் விழித்திருப்பான். பின் மீண்டும் ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்று விடுவான். ராவணனுக்கு இது பெரிய பேராபத்தாகிவிட்டது. அவன் சகோதரன் போரில் உதவ முடியாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறான். எனவே ராவணன் பிரம்மனிடம் அடியெடுத்து கும்பிட்டான். பிரம்மா அவனது சாபத்தை முழுமையாக மாற்ற இயலாது என்றாலும் கும்பகர்ணனை மிகுந்த முயற்சியுடன் விழிப்பூட்டலாம் என்று திருத்தம் செய்தார். கும்பகர்ணன் உறங்கும் பழக்கம் வரமாகவும் சாபமாகவும் மாறியது. ராமனுடன் போரிடும் போது ராவணன் அவனை களத்தில் அனுப்ப வேண்டும். ஆனால் கும்பகர்ணனை எழுப்புவது அவ்வளவு சுலபம் இல்லை. அவனை எழுப்ப பெரிய கோஷம், தபாளங்கள், மிருகங்களின் முழக்கங்கள், யானைகள் கால் மிதிப்பது போன்ற முயற்சிகள் தேவைப்பட்டது. கூடவே வெள்ளி பாத்திரங்களில் நீர் ஊற்றி பெரும் குரல்களில் கூச்சலிட்டு எழுப்பினார்கள். கடைசியில் அவன் விழித்துக் கொண்டான். வெறியுடன் பெரிய விருந்து உண்டு போர்க்களத்திற்கு புறப்பட்டான். அவன் வீரமாக போரிட்டாலும் இறுதியில் ராமனின் அம்புகளால் வீழ்ந்தான்.